ஒரு நொடி நம்ம வாழ்க்கையில் ஒரு நொடியில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சரியான முடிவு நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு ஒரு சிறந்த பாதையில் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதே மாதிரி வந்து என்னோடய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை சொல்கிறேன். அயோத்தியை பொறுத்த வரைக்கும் அந்த படம் வந்து அந்த அப்துல் மாலிக் அப்படிங்கிற அந்த டைலாக்ல தான் வந்து அதை எந்த அளவுக்கு ஆடியன்ஸை ரிசீவ் பண்ணுவாங்க, இல்லை எந்த அளவுக்கு அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் படம் ரிலீஸ் செஞ்சு முன்னாடி ஒரு 500 தடவையாக அந்த படத்தை பார்த்துருப்போம். டப்பிங்கில், மியூசிக்கில், வேறு இடத்துல பார்த்துருப்போம். ஸோ அந்த இடம் அதை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு எங்களுக்கு பார்க்குறதுக்காக அந்த பிரசாத் லேபில் வந்து ஒரு ப்ரிவ்யூ ஷோ ஒன்று நடந்துச்சு. ஸோ அந்த ஷோவில் வந்து கரெக்டாக நாங்கள் அந்த டைமுக்காக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கோம். நான், சசிகுமார் சார், என்னோடய ப்ரொடியூசர் ரவீந்திரன் சார் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த இடம் வரும்போது அப்துல் மாலிக் அப்படின்னு சொல்கிறக்கூடிய அந்த இடத்துல வந்து மொத்த தேட்டரும் எந்திச்சு கைத்தட்டினாங்க. அந்த நொடியில் தான் வந்து ஓகே இந்த படம் எங்கேயோ போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு நொடிங்கிற டீமும் இந்த படம் பார்த்து முடிக்கிற அந்த டைமில் இவங்களோட எல்லாரோட வாழ்க்கையும் வந்து ஒரு வெற்றிகரமான பாதையை நோக்கி சிறப்பாக அமையறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி.